அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ இயல் 2 முடிச்சுட்டு இயல் 3 போய்கிட்டுருக்கு. இயல் 3ல் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிற கோபல்லபுரத்து மக்களும் அடுத்து இலக்கணத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அதை முடித்தா இயல் 3 முடிஞ்சிடும். ஸோ இயல் 1, 2, 3 வெற்றிகரமாக முடிஞ்சிடும். இதில் நம்ம போட்டிருக்க வீடியோஸே உங்களுக்கு போதுமானது. ஏன்னா எவ்ரி லூக்கனுக்கான நம்ம கவர் பண்ணியிருக்கோம், எதையுமே நம்ம விடலை. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தாராளமாக 50க்கு 50யே வாங்குகிற அளவுக்கு எதையுமே விடாமல் தான் நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம விளக்கங்கள் கொடுத்து அது போக கொஸ்டினும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மாற்றி மாற்றி ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தாலே போதும். இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு ½ போதும். அது நீங்கள் காதில் மாட்டிட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் 3ல் ஒரு கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. இதை எழுதினவர் யார் அப்படின்னா ஜி ராஜநாராயணன். கோபல்லபுரத்து மக்கள் இது தெரிஞ்சுக்கணும். இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. ஜி ராஜநாராயணன் அப்படிங்கிறது கோபல்லபுரத்து மக்கள். அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெசனும் எப்படி வருதுன்னா, இந்த கிராமத்தில் வெள்ளந்தி மனிதர்கள் காட்டுற விருந்தோம்பலை எப்படி பசுமையாக இருக்கும், அவங்கள எப்படி வரவேற்பாங்க, இவங்க கொடுக்குற உணவு எளிமையான உணவாக இருந்தாலும் அவங்களோட வரவேற்பு அவங்களோட சோர்வையும் களைப்பையும் மறக்கடிக்க செய்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பசித்த வேளையில் வந்தவர்கிட்ட தம்மிடம் இருப்பதை அப்படியே பகிர்ந்து கொடுக்கிற நேயம் தான் கிராமத்து விருந்தோம்பல். அப்படி நடக்கிற ஒரு நிகழ்வை தான் இந்த லெசனில் நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்காரு. எந்த தலைப்பில் கொடுத்துருக்காங்கன்னா, கோபல்லபுரத்து மக்கள் ஜி ராஜநாராயணன். இதில் பார்த்திங்கன்னா, சுப்பையாவின் புஞ்சையில் அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள். அதிகாலை ஒரு பாய்ச்சல் அருகு எடுத்து முடித்துவிட்டு ஒரு பாய்ச்சல் அருகு எடுத்துவிட்டு காலை கஞ்சியில் குடிக்கலாம் அப்படின்னு அவர் உட்கார போகும்போது யாரோ ஒரு சன்னியாசியை கூட்டிகிட்டு அன்னமையா தூரத்தில் வருவது தெரிந்ததாமா. அதாவது சுப்பையாவோட புஞ்சையில் ஒரு பாய்ச்சல் அருகு எடுத்து முடிச்சுட்டு காலை கஞ்சி குடிக்கலான்னு உட்காரும்போது யாரோ ஒரு சன்னியாசியை அன்னமையா அப்படிங்கிறவர் கூட்டிகிட்டு வர்றது இவருக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்போ இவர் சுப்பையா கேட்குறாரு, யாரோ ஒரு சாமியாரை இழுத்துட்டு வரானே அப்படின்னு இவர் பேசிகிட்ருக்காரு. அப்போ அவர் நினச்சிக்கிறார், வரட்டும் வந்தால் நம்ம ஊற்றுற கஞ்சியை அவருக்கும் கொடுப்போம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அப்போது அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்ததால் தேசாந்திரிகள் இவர்களிடம் தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு விட்டு போவது வழக்கமாமா. அன்னமையாவின் கூட வந்தது, ஆனால் சன்னியாசியோ பரதேசியோ இல்லை. அந்த ஆள் நடக்க முடியாமல் உட்கார்ந்து எழுந்திருந்து ஆயாசமாக மெதுவாக நடந்து இருக்கார். ஸோ இந்த அன்னமையா அப்படிங்கிற கூட்டு வர்றது ஒரு பரதேசி கிடையாது. அவர் ரொம்ப நடக்க முடியாமல் உட்காந்து இருந்துச்சு, ரொம்ப சோர்வாக நடந்து வராரு. அவர்கிட்ட உள்ளது பார்த்திங்கன்னா, அவரோட தோற்றம் எப்படி இருக்குன்னா, தாடி, அழுக்கு ஆடை, தள்ளாட்டம், ரொம்ப பார்க்குறக்கு வயசானவர் மாதிரி, ஒரு சாமியார் மாதிரி, இந்த மாதிரி இவருக்கு தோணுது. அப்போ அவர் கிட்ட வந்ததுக்கப்புறமா அவர் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவர் ஒரு வயசானவர் கிடையாது, அந்த கூட்டு வந்தவர் ஒரு வாலிபன் தான். அப்படி தான் அவர் தெரிஞ்சான். அப்போ அவர் புளிய மரத்தில் சாய்ந்து உட்காந்துருக்காரு. பசியால் வாடி போய் உட்காந்துருக்காரு. அது அப்புறம் அன்னமையாவை பார்த்ததும் அவன் ஒரு சிறு புன்னகை காட்டினான். பேசுவதற்கு இஷ்டப்படாது போலிருந்தது அவன் இருப்பு. அந்த ரோடு வழியாக எத்தனையோ வகை தேசாந்திரிகள் வகை வகையான மொழியில் புரியாதபடி பேசிக்கொண்டு நடந்து வருவார்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் லாட சன்னியாசிகள். அப்போ பொதுவாக அந்த ரோட்டோரத்தில் நிறையா தேசாந்திரிகள் போவாங்க. அவங்க வேறு லாங்குவேஜ் பேசிக்கொண்டு போவாங்க. அவர்களில் முக்கியமானவர்கள் லாட சன்னியாசிகள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது இடுப்பில் மறைத்த வேட்டி அதன் 2 சொருகு நுனிகளும் மறுக்க மார்பின் மேலேறி பிடரியில் முடிச்சாகியிருக்கும். அந்த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அவங்க போட்டிருப்பாங்களாமா. வேட்டியும் மேல் சட்டையும், அதாவது ஒரே வேஷ்டியிலேயே அவங்க இடுப்பையும் மறைச்சி மேலே பார்த்திங்கன்னா அந்த மார்பில் பிடரி, அந்த மார்பின் மேலேறி அந்த பிடரியில் முடிச்சு மாதிரி போட்டு கட்டியிருப்பாங்க. ஒரே வேஷ்டியவே
ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கும் கோபலவரத்து குழந்தைகள் வந்து அதேபோல் தங்கள் தகப்பனார்களின் மேல் துண்டுகளை எடுத்து உடுத்தி கொண்டு லாட சன்னியாசிக்கு விளையாட்டு விளையாடியது அன்னம்மையாவுக்கு ஞாபகம் வந்தது. அப்போ இதை வேணால் நம்மளுக்கு கேள்வி கேட்கலாம். லாட சன்னியாசிகள் வந்து தோற்றம் வந்து எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இருந்துச்சுன்னு கேட்கலாம். அவங்க வந்து எப்படி அந்த இடுப்பை மறைத்த வேட்டி வந்து அந்த 2 சொருகு நுனிகளும் குறுக்க மறுக்க மார்பின் மேலேறி பிடரியில் வந்து முடிச்சாகி இருக்கும். அடுத்தது அந்த வாலிபன்கிட்ட போய் நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அன்னமய்யாவும் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கார். அப்போ கொஞ்சம் குடிக்கிற தண்ணி வேணுமா அப்படிங்கிறது கேட்குறாங்க, தமிழில் கேட்குறாங்க. அப்புறம் வந்து இவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட நீச்சு தண்ணி இருக்குது, வாங்கிட்டு வரமான்னு கேட்குறாரு. நீச்சு தண்ணியான அந்த வாலிபன் வந்து கொஞ்சம் பார்த்து கொள்வது தெரிந்தது. கொஞ்சம் கையை அமர்த்தி விட்டு நாமே அங்கே போய்விடலாமே என்பது போல் அங்கே அவர்களை பார்த்தான். எழுந்திருப்பதற்கு ஒத்தாசனையாக நீட்டிய கைகளை நன்றியுடன் மறுத்துவிட்டு அவனே சிரமப்பட்டு எழுந்து நின்றான். இவரே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காரான்னு கேட்குறாரு. யாருன்னா அந்த சாமியார் போல் நடந்து வந்திருக்காரு இல்லைங்கன்னா அவரே. அப்போ வந்து அவங்க வந்து இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போய் நீச்சல் தண்ணி வந்து உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறார், நாமளே இங்கே போய் குடிக்கலாம் அப்படின்னு இவரே சிரமப்பட்டு எந்திரிச்சு வராரு. இப்போ இவங்க கேட்குறாங்க, நீங்கள் முதல்ல எங்கேருந்து வரீங்க அப்படின்னு. ஆனால் இவர் வந்து ஒரு சிரிப்பை தான் அதுக்கு பதிலாக சொல்கிறாரு. சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சிரிப்போட பதில் வந்து அர்த்தம் வந்து இவங்களுக்கு புரிஞ்சிச்சாமா. அடுத்தது இவங்க அப்படியே மெதுவாக நடந்து போகிறாங்க. ஒரு வேப்ப மரத்தின் அடியில் வந்து ஏகப்பட்ட மண் கலையங்கள் இருந்ததாமா. அந்த கருப்பு கலையங்கள் அந்த கரிசல் மண் தரையில் பாதி புதைக்கப்பட்டிருந்தன. தேங்காய் பருமனுள்ள கற்களால் அந்த கலையங்களின் வாய் மூடப்பட்டிருந்தது. ஒரு வேப்ப மரம் இருக்குது, அது கீழே நிறைய மண் கலையங்கள் இருக்குது. அதில் வந்து கருப்பு கலையங்கள் வந்து கரிசல் மண் தரையில் வந்து பாதி வந்து புதைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு மூடிக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேங்காய் பருமனுள்ள கற்களால் வந்து அந்த கலையங்களோட வாயை வந்து மூடியிருக்காங்க. ஸோ காகங்கள் வந்து கஞ்சி கலையங்களை உருட்டி விட்டாலும் அழகை நுழைத்து அசிங்கப்படுத்தி விடாமல் இருக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு அப்படிங்கிறது அந்த மனுஷன் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மூடியை யூஸ் பண்ணாமல் தேங்காய் பருமனுள்ள கற்களால் மூடி வச்சுருக்காங்க. இப்போ அன்னமையா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கலையத்தில் அந்த கல்லை அப்படியே அகற்றிட்டு ஒரு சிரட்டையில் காண துவையிலும் ஊறுகாயும் இருந்துச்சாமா. அந்த சிரட்டையை வந்து அந்த கலையத்தின் வாய் மூடியாகவும் அமைஞ்சிருக்கு. அந்த இன்னொரு கலையத்தின் மேலிருந்த கல்லை எடுத்து பார்த்தபோது அதே சிரட்டையில் அந்த சிரட்டையில் என்னக்குன்னா மோர் மிளகாய் மட்டுமே இருந்தது. இதை இந்த 2 சிரட்டையிலே தட்டினாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டாரு. அப்புறம் அந்த கலையத்தையை வந்து தனது வலது பாகத்தின் மேல் வைத்து சிரட்டையில் நீட்டு பாகத்தை வடித்து அவனிடம் நீட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுக்குறாரு. இப்போ அவன் கையில் வாங்கினதும் அவருக்கு ஒரு டவுட்டு வருது. சப்பி குடிப்பதா, வாய் வச்சு குடிக்கிறதா, இல்லை அண்ணாந்து குடிக்கிறதா அப்படிங்கிற தயக்கம் வந்துருக்கு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, சும்மா கடிச்சே குடிங்க அப்படிங்கிறாங்க. உறிஞ்சும் போது அவரோட கண்கள் வந்து சொருகுச்சாமா. அவருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பசி இருக்குது. அப்போ இவங்க சொல்கிறாங்க, உட்கார்ந்து குடிங்க அப்படிங்கிறாங்க. உட்கார்ந்த பிறகு 2வது சிரட்டைக்கு கலையத்தை பாதத்தின் பேரிலேயே வைத்து சுற்றி ஆட்டியதும் தெளிவு மறைந்து சோற்றின் மகுழி மேலே வந்ததும் அதை வார்த்து கொடுத்தான். அதை உறிஞ்சி குடிக்கும்போது ஹா என்கிற அனுபவிப்பின் குரல் அவனிடம் வந்தது. அந்த அளவுக்கு அவர் ரசித்து அந்த சாப்பாடை வந்து அந்த கஞ்சியை வந்து அவர் குடிச்சிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சிரட்டையை வந்து அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கையெழுத்து விட்டு அந்த வேப்ப மரத்தினர்களே அப்படியே வந்து காற்று வரக்கு அந்த மாதிரி அப்படியே அவர் வந்து அப்படியே படுத்துறாரு, தூங்கிடுறாரு. அப்புறம் வந்து என்னென்னா, கொஞ்சம் நேரம் கழித்து ஏதோ நினைவு வந்த மாதிரி அவருக்கும் ஒரு நிறைவு வந்துருச்சு, வந்தவருக்கும் ஒரு நிறைவு வந்துருச்சு, அன்னமையாவுக்கும் ஒரு நிறைவு வந்துருச்சு. ஏதோ நம்மளால் முடிஞ்ச பசியை ஆற்றிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அன்னமையாவின் புஞ்சைக்கு பக்கத்தில் தான் சுப்பையா அப்படிங்கிறோட புஞ்சையும், அங்கேயே போனால் சுப்பையாவும் இருப்பான். இவர் எழுந்திரிச்சதும் அங்கே கூட்டி கொண்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. அப்படி நினச்சிட்ருக்கும் போது இவருக்கும் வந்து முழிப்பு வந்துடுது. இவரும் வந்து வேறு வழி இல்லாமல் எந்திரிக்கவே மனசு இல்லாமல் படுத்துக்கிட்டே வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, உங்கள் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் எங்கேருந்து இப்போ இவர் கேட்குறாரு, எங்கேருந்து போகிறீங்க, எங்கேருந்து வரீங்க, எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து ரொம்ப தொலைவிலேருந்து வரேன், எங்கே தான் பெருசு அப்படிங்கிறாரு.
கேட்டுட்டு அப்புறம் அதுக்கு உடனே திரும்ப இவர் கேட்குறாரு, உன்னோட பெயர் என்னன்னு கேட்குறாரு. அந்த பையன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அன்னமையா. வந்தவன் வந்து அந்த பெயரை வந்து மனசுக்குள் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து கொண்டான். எவ்வளவு பொருத்தம் என்று நினைத்து கொண்டான் போல் இருக்கிறது. எனக்கு இன்றும் நீ இடும் அன்னம்தான். ஸோ அடுத்து திரும்ப வந்து இவரோட பெயர் கேட்டாங்களே, அப்போ வந்து அந்த வாலிபர் வந்து அவரோட பெயரை வந்து கொஞ்சம் தயங்கிட்டு அப்புறம் சொல்கிறாரு, என்னோட பரமேஸ்வரன் அப்படிங்கிறாரு. ஆனால் வந்து இப்போதைக்கு என் பேர் மணி தான், நீங்கள் மணினே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே போகலாம், சுப்பையாங்கிறவர்கிட்ட போகலாம். அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. அவன் வந்து காலேஜில் படிக்கிறான், லீவுக்கு வந்திருக்கான். அவங்களோட பிஞ்சையிலையும் வந்து அருகு எடுக்கிறாங்க. அங்கே போவோமான்னு கேட்குறாரு. போவோம் அப்படிங்கிறாரு இந்த வாலிபர். அப்போ அன்னமையாவும் அந்த புது ஆளையும் வந்து அங்கே உள்ளவங்களாம் வந்து வரவேற்கிறாங்க. வரவேற்று அங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்கன்னா அதனால் சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ வந்து யாருமே கையை கழுவி கொள்ளாதனால இவர் அப்படியே உட்காந்துறாரு. இப்போ ஒரு உருண்டை வந்து கம்பஞ்சோரை வந்து இடது கையில் வைக்கிறாங்க. இவர் வந்து இடது கையில் அப்படி தயங்குறாரு. ஆனால் எல்லோரும் இடது கையில் தான் வாங்கிக்கிறாங்க. இப்போ அன்னமையாவும் சுப்பையாவும் அவங்க அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் வாங்குறதுனால இவரும் வந்து லெஃப்ட் ஹேண்ட், அந்த வாலிபரும் லெஃப்ட் ஹேண்ட்லேயே வாங்கிக்கிறாரு. அதில் வந்து கொஞ்சம் துவையலை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கேட்குறது, தீப்பிடி கேட்குறதுக்கு அப்படி கலைஞ்சிட்டாங்க. மணிங்கிற இந்த பரமேஸ்வரன் இருக்கார் இல்லைங்களா, இவர் வந்து திரும்ப படுத்து கண்களை மூடி தூங்குறாரு. இதுதான் வந்து இது கதை. ஒருத்தர் வந்து வாலிபர் வயசில் இருந்தாலும் பசி வரும்போது அவர் எப்படி தள்ளாத தோற்றம், நடக்க முடியாமல் நடந்து வந்து அந்த கஞ்சியை அவர் அவங்களும் குடிக்கிற விஷயமும் இவர் குடிக்கிற தன்மையையும், அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு சுப்பையாவோட அந்த பிஞ்சைக்கு போய் அங்கே நடக்கிறது தான் இங்கே வந்து விருந்தோம்பலை தான் இங்கே வந்து மெயினாக கதையாக சொல்லியிருக்காங்க. இந்த கதையை நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம மெயினாக இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கே ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்கல்ல, இது ரொம்ப முக்கியம். கரிசல் இலக்கியம். கோவில்பட்டியை சுற்றி உள்ள வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவம்தான் கரிசல் இலக்கியம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கோவில்பட்டியை சுற்றி உள்ள வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவம்தான் கரிசல் இலக்கியம். காய்ந்தும் பெய்தும் கெடுக்கின்ற மழையை சார்ந்து வாழ்கின்ற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம். அப்போ மானாவாரி பயிர்கள்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அப்படின்னா என்னென்னா, அதாவது காய்ந்தும் பெய்தும் கெடுக்கிற மழையை தான் வந்து சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களோட வாழ்க்கையை சொல்கிற இலக்கியம் தான் கரிசல் இலக்கியம். ஸோ கரிசல் இலக்கியம்னு போட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கரிசல் இலக்கியம்னா என்ன? காய்ந்தும் பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கின்ற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம். இந்த கரிசல் மண்ணின் படைப்பாளி வந்து கு. அழகிரிசாமி வந்து நம்மளோட ஆசிரியரான கி. ராஜநாராயணனுக்கு முன்னாடியே எழுத தொடங்கினவர். இப்போ கரிசல் மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி வந்து நாராயணனுக்கு முன்னாடியே எழுத தொடங்கியவர். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் வந்து இந்த ராசநாராயணன். இவருக்கு முன்னாடி ராசநாராயணனுக்கு முன்னாடி எழுத தொடங்கினவர் வந்து அழகிரிசாமி. ஆனால் இந்த ராசநாராயணன் அவர்கள் வந்து கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் ராஜநாராயணன். அப்போது கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கி. ராசநாராயணன் தான் நம்ம டிக் பண்ணணும். இந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் யார் காப்பாற்றிட்டுருக்காங்க அப்படின்னா, அப்படி யார் மூலமாக அப்படி தொடருது அப்படின்னா, ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுச்சாமி, சோ. தர்மன், வேலராமமூர்த்தி இவர்கள் மூலமாக தான் இந்த கரிசல் இலக்கிய பரம்பரை வந்து தொடருது. இப்போ எப்படி பாவேந்தருக்கு வந்து அந்த மாணவர்கள் லிஸ்ட்டில் வந்து தொடருது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த கரிசல் இலக்கிய பரம்பரை வந்து இப்போவும் யார் எப்படி தொடருதுன்னா, பா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, சோ. தர்மன், வேலராமமூர்த்தி அது மூலமாக தான் இந்த கரிசல் இலக்கியம் வந்து தொடர்கிறது. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த வட்டார வழக்கு சொற்கள் இதை கேட்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். பாச்சல் பாத்தி, பாச்சல் பாத்தி. தேசாந்திரிகள்னு படித்தோம் இல்லைங்களா, அது நாடோடிகள் அவங்க. பதனம், பதனம்னா என்னென்னா கவனமாக, பதனம்னா கவனமாக. அடுத்தது நீத்துப்பாகம், நீத்துப்பாகம்னா மேல்கஞ்சி.
நீத்து பாகம்னா அந்த மேலே தங்கியிருக்குல்ல, கீழே ஃபுல்லாக வந்து அந்த சாலிட் போர்ஷன் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் மேலே இருக்குன்னா அந்த மேல் கஞ்சி தான் நீத்து பாகம்னு சொல்கிறாங்க. கடிச்சு குடித்தல்னா கடிச்சு குடிச்சிக்கோ அப்படின்னா வாய் வச்சு குடிச்சிக்கோ, அப்போ வாய் வைத்து குடித்தல். மகுளி கஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. வரத்துக்காரன் புதியவன். அழுக்கம் அழுத்தம். தொலைவட்டில் இருந்து அப்போ தொலைவில் இருந்து. மந்தகாசம்னா குறுநகை, மந்தகாசம் குறுநகை. ஸோ பாய்ச்சல் பாத்தி, தேசாந்திரிகள் நாடோடிகள், பதனம் கவனமாக, நீத்துப்பாகம் மேல்கஞ்சி, கடிச்சு குடித்தல்னா வாய் வைத்து குடித்தல், மகுளி கஞ்சி, வரத்துக்காரன் புதியவன், அழுக்கம் அழுத்தம், தொலைவட்டில் இருந்து தொலைவில் இருந்து, மந்தகாசம் குறுநகை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நூல்வெளி. அதாவது கோபல்லபுரத்து மக்கள் புதினத்தை எழுதியவர் யார் அப்படின்னா ஜி ராஜநாராயணன். ஆசிரியர் அவருடைய சொந்த ஊரான இடைச்செவல் மக்களின் வாழ்வியலுடன் கற்பனையும் புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார். அப்போ கி ராஜநாராயணன் அவர்களின் சொந்த ஊர் இடைச்செவல். இப்புதினத்தின் ஒரு பகுதி தான் இந்த பாடமாக கொடுத்துருக்காங்க. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட இந்நூல் 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. அப்போ இந்த கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிறது ஒரு புதினம், அது கேட்கலாம். கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிறது ஒரு புதினம். கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிறது ஒரு புதினம். இது வந்து 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றது. இது எதை பின்னணியாக கொண்டதுன்னா விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது. இவர் வந்து கரிசல் எழுத்தாளர் கி ராசநாராயணன். இவரை வந்து கீரா அப்படின்னு சுருக்கமாக குறிப்பிடுகிறாங்க. கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். அப்போ கரிசல் வட்டார சொல்லகராதினாலும் கி ராசநாராயணன். இவர் தொடங்கிய வட்டார புனைக்கதை மரபு கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. இவர் தொடங்கிய வட்டார புனைக்கதை மரபு வந்து கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதில் நிறையா பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கோபல்லபுரத்து மக்கள் புதினத்தை எழுதியவர் கி ராஜநாராயணன். ஃபஸ்ட் கொஸ்டின். இவரோட சொந்த ஊர் இடைச்செவல். இவர் வந்து கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிறது ஒரு புதினம். அடுத்தது இது வந்து எதை பின்னணியாக கொண்டதுன்னா விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது. 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றது. இவரை வந்து எழுத்துலகில் கீரா என்று குறிப்பிடுகின்றன. கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் கி ராசநாராயணன். இவர் தொடங்கிய வட்டார புனைக்கதை மரபு கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த பேராகிராஃபில் 8 கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, பார்த்துக்கணும். அடுத்தது இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, கரங்கு இசை விளவின் உரந்தை அப்படிங்கிறது அகநானூறு. இந்த லைன்ஸ் வந்து இந்த கொடுத்துருக்க நூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரங்கு இசை விளவின் உரந்தை, கரங்கு இசை விளவின் உகந்தைங்கிறது அகநானூறு. இதில் வந்து அகநானூறு குறிப்பிடும் ஊர் என்ன அப்படின்னா இந்த உரந்தை அப்படின்னு திருச்சி மாவட்டத்தின் உறையூர். உரந்தை திருச்சி மாவட்டத்தின் உறையூர். உரந்தை திருச்சி மாவட்டத்தின் உறையூர். அவ்வளோதான். இதில் வந்து இதையே நோட் பண்ணிக்கிங்க. தஞ்சாவூர் கவிராயர். ஏன்னா இப்போ இயல் வந்து குறைச்சிட்டனால நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கதை தான் இதுவும். இந்த கதை தான் அதை நோட் பண்ணிவிட்டு இது யாருன்னா தஞ்சாவூர் கவிராயர், அதை சும்மா பார்த்து வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு. இதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன, தொகைநிலை தொடர்கள் வருது. இது வந்து ஏற்கனவே தொகாநிலை தொடர்கள் முடிச்சிட்டோம். இந்த தொகைநிலை தொடர்கள் வந்து ஹாஃபாக பார்க்கலாம். அப்போ ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு வந்து அது என்ன இதுன்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம எழுத முடியும். ஸோ இதில் 6 டைப் இருக்குது இல்லைங்களா, 3 பார்ப்போம். அதை வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். டெய்லி ½ அன் ஹவர் தமிழுக்கு ஒதுக்குங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது கிளியர் பண்ணால் தான் பார்ட் பிக்கு போக முடியும். ஸோ தொடர்ந்து படிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.